வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ஸ்டஃப் எக் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டஃப் எக் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 வேணும். ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதுவும் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும், ஆனால் உரப்பு இருக்காது. அதனால தாராளமாக யூஸ் பண்ணலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆச்சி பிராண்ட்லேயே இருக்குது. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கூட தருவாங்க. 50 கிராம்லேருந்து கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட அப்படியே எடுத்து வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கா உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். இப்போ முட்டை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம 7 முட்டை எடுத்துருந்தோம்ல, அதில் ஒரு 6 முட்டையை நான் இப்போ வேக போடுறேன். ஒரு முட்டையை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். முட்டை வெந்துருச்சு. இப்போ ஓட்டை உரித்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ வேக வச்சுருக்க முட்டையை எடுத்துக்கலாம். அதை ஒரு கத்தியால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதி பாதியாக கட் ஆகிருக்கணும். இப்போ அதே மாதிரி எல்லா முட்டையையும் கீரல் போட்டு 2ஆக வெட்டி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க முட்டையை வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து உள்ள மஞ்சள் கரு இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி எல்லா முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவையும் உள்ளே எடுத்துட்டு வெள்ளை கருவை தனியாக வச்சிடுறேன். மஞ்சள் கருவெல்லாம் தனியாக பிரித்தோடனே இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்துருந்ததை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். 2 உருளைக்கிழங்குமே நான் உள்ளே வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு போதுனா கூட நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்தளவு செஞ்சுக்கலாம். மாவு வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல சின்ன சின்னமாக, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு அதையும் நான் இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிறத கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னமாக தட்டி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும், அது மாதிரி சின்னமாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. பாதி முட்டையை எடுத்து அது மேலே வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப இன்னொரு பாதி முட்டையை எடுத்து அது மேலே வைங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பர்கர் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து சின்னமாக இந்த மாதிரி குச்சி இருக்கும்ல, அதை வந்து உள்ளே வந்து குத்தி வச்சுக்கலாம். 2 குச்சி வந்து குத்திக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா நிற்கும். அவ்வளோதான், இந்த மாதிரியே வந்து எல்லா முட்டையையும் செஞ்சு வச்சிடலாம். நல்லா எல்லா முட்டையிலையும் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. பர்கர் மாதிரி இருக்குது பாருங்கள். குச்சி வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் வரணும், அது மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் பண்ணது போக மிச்சம் இருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆகாது மாவு. இந்த மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு கலவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து மைதாவில் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரேடியாக சேர்ந்துட்டிங்கன்னா தண்ணி வந்து கூட போயிடும். கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கூட போயிடுச்சுன்னா திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும், கரெக்டான ஒரு பதம் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து எடுத்துட்டு மாவில் வந்து நல்லா இப்போ கலந்துக்கிறேன். அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் வந்து வச்சிடுறேன். இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிரெட் க்ரம்ஸோட நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் இப்போ அதே மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சிடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரட்டி வச்சுருந்த அந்த எக்கை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து இதில் மீதம் இருக்கிற முட்டையையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த பேட்சும் வெந்துருச்சு. இப்போ வந்து இதையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில் கட்லட் இருக்குல்ல, அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட்லெட்டை திருப்பி விட்டுக்கலாம். ஒன் சைடு வெந்துடுச்சு, ஒன் சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கட்லெட்டும் வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்டஃப் எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கட்லெட் பாருங்கள், கட்லெட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.